இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு பற்றின முக்கியமான தகவல்கள். தமிழகத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 3000 இந்த இபி பேருந்துகள் கொள்முதலையும் 1000 ஏசி பேருந்துகள் கொள்முதலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிஎன்எஸ்டிசியில். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே உடனடியாக டிரைவர் கண்டக்டர், ஓகேங்களா. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் கண்டக்டர் ஜாப் எல்லாமே ரெடியாக இருக்குது டிஎன்எஸ்டிசியில். இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். போக்குவரத்து கழகத்தில் 2025 டிரைவர் கண்டக்டர் டிசிசியோடைய பெண்டிங் லிஸ்ட்டு. ஒரு 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டுருக்கு. தமிழக பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்பு, ஓகேங்களா, போக்குவரத்து கழகங்களில் காலியிடங்கள் மற்றும் பேருந்துகள் 3000 பேருந்துகளை நாங்கள் கொள்முதலே பண்ணுறோம், அதுவும் இபி பேருந்துகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வெளியாக காத்திருக்கு. டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் ஜாயின் பண்ண விதிமுறைகள் இருக்குது, ஓகேங்களா. 28,000க்கு மேற்பட்ட காலி இடங்கள் டிஎன்எஸ்டிசியில் இருக்குது. உடனடியாக இதற்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அந்த 28,000 பேர் எடுக்கணும் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பேருந்துகள் கொள்முதல் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா 28,000 நபர்களை உடனடியாக எடுக்க போகிறது உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு இப்போ இருக்கிற டைமில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தாலே போதும். 100 நாள் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. டிரைவராகவும் கண்டக்டராகவும் அந்தந்த பகுதியில் இருக்கிற டிப்போக்களை உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற டிப்போ இருக்கும், அங்கே இருக்கிற பேருந்து பணிமனையை உடனடியாக நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டக்ட் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா 100 நாள் வந்து பார்த்திங்கன்னா சிஎல்லாக உங்களால் போக முடியும் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. 2025 டிசிசியில் பெண்டிங் லிஸ்ட்டு நிறையா பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்குவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அது ஒருவேளை அந்த நியமனங்களில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் ஒட்டுமொத்த நியமனமும் நிராகரிப்பு செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. 3000 இவி பேருந்துகளையும் 1000 ஏசி பேருந்துகளையும் கொள்முதல் செய்ய ஆர்டர் போயிட்டுருக்கு. அதற்கான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்டில் பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்களில் இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த புதுசாக 4000 டிரைவர்களும் 4000 கண்டக்டரும் எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமே ஒரு 10,000 வேக்கன்சிஸ் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு 8,000 வேக்கன்சிஸ். கண்டிப்பாக நமக்கு ஒரு 20,000 28,000 வேக்கன்சிஸ் அப்படின்றது கண்டிப்பாக சாலிடாக கிடைக்கும் போக்குவரத்து கழகத்தில். கண்டிப்பாக ஒரு பெரிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வர இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பணிக்கே போக முடியும், இல்லைன்னா உங்களால் பணிக்கு போக முடியாது. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப எளிது மக்களே. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அவர்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாங்க. மக்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.